நான் சொன்ன தேதிக்கு வந்துருங்க. ஓகே சார். சரி. சார் வணக்கம் சார். வா ஜீவா. நான் சொன்னல தம்பி இவர்தான். வணக்கம் சார். உங்க பேர் என்ன? வெற்றி சார். நல்ல பேர் தான். இங்க பாரு வெற்றி, என்கிட்ட யார் வேலை கேட்டு வந்தாலும் நான் உடனே சேர்த்துக்க மாட்டேன். அவன் யாரு, அவன் கேரக்டர் எப்படி, அவன் ஃபேமிலி பேக்ரவுண்ட்லாம் எப்படி இருக்குன்னு அவன் வரலாற தெரிஞ்சுக்குவேன். அதெல்லாம் எனக்கு திருப்தியா இருந்தாதான் அவனுக்கு வேலை போட்டு கொடுக்கறத பத்தி யோசிப்பேன். ஓகே சார். ஒரு டிராவல்ஸ் நல்ல பேர் எடுக்கிறதும் நாசமா போறதும் அதுல வேலை செய்யற டிரைவர்ஸை பொறுத்து தான் இருக்கு. ஒரு டிரைவர் சின்னதா ஒரு தப்பு பண்ணாலும் அது டிராவல்ஸோட பேரை தான் பாதிக்கும். அதனாலதான் டிரைவர்ஸை வேலைக்கு எடுக்கும் போது சார் ரொம்ப கவனமா இருப்பாரு. ஆனா உன் விஷயத்துல நான் எதுவும் கேட்க போறது இல்ல தம்பி. ஏன்னா ஜீவா ரெஃபரன்ஸ்ல நீ வந்திருக்க. ஜீவாவால எனக்கு ஒரு சின்ன பிரச்சனை கூட வந்ததில்ல. சொல்ல போனா ஜீவாவால தான் என் டிராவல்ஸுக்கு பப்ளிக் மத்தியில நல்ல பேரே கிடைச்சிருக்கு. சார் நீங்க வேற சார், அந்த மாதிரிலாம் எதுவும் இல்ல சார். நம்ம டிராவல்ஸ் ஏற்கனவே லோக்கல்ல ஃபேமஸா தான் இருக்கு. நானா புதுசா எதுவும் கிரியேட் பண்ணல சார். இல்ல ஜீவா, உனக்கு வந்த கஸ்டமர்ஸ் எல்லாம் சொல்லி தான் நிறைய கஸ்டமர்ஸ் நமக்கு வர ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு நம்ம வண்டியெல்லாம் டெய்லி சவாரிக்கு ஓடுதுன்னா அதுக்கு நீதான் முக்கியமான காரணம். ரெண்டு பேரும் மாறி மாறி சொரிஞ்சுக்கிறானுங்க. என்னால தாங்க முடியலடா சாமி. இதெல்லாம் ஏன் சொல்லிட்டு இருக்கேன்னு உனக்கு புரியுதா தம்பி? சார், ஜீவா ஒருத்தரை ரெஃபர் பண்றாருன்னா அவரும் ஜீவா மாதிரியே இருப்பாருங்கிற ஒரு நம்பிக்கை. அதனாலதான் ஒரு கேள்வியும் கேட்காம உன்னை வேலைக்கு சேர்த்திருக்கேன். ரொம்ப நன்றி சார். எனக்கு நன்றி எல்லாம் வேணாம். வண்டி ஓடுதோ இல்லையோ டெய்லி நீ எனக்கு 1000 ரூபாய் தந்துடணும். டீசல் செலவு போக மீதி இருக்கிற பணத்தை நீ எடுத்துக்கலாம். இன்னைக்கு சரியா வண்டி ஓடல சார், நாளைக்கு சேர்த்து தரங்கிற கதையே இருக்க கூடாது. ஓகே சார். உன் பொறுப்புல வண்டியை கொடுத்தாச்சு. அது ஓடுதோ ஓடலையோ அது உன் பிரச்சனை. அத காரணமா சொல்லி பணம் தராம தப்பிக்கலான்னு மட்டும் நினைக்காத. இல்லைங்க சார், நான் கரெக்டா கொடுத்துருவேன். நான் உன் வார்த்தையை நம்பல தம்பி. ஜீவாவுடைய கேரக்டர் நம்பி தான் உனக்கு வேலை கொடுத்துருக்கேன். இவருடைய பேரை கெடுத்துறாம ஒழுங்கா வேலை செய். இந்த சாவி. ரொம்ப தேங்க்ஸ் சார். இங்க பாரு, டெய்லி காலையில 9 மணிக்கெல்லாம் இங்க வந்துடணும், சரியா?